Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. வெல்கம் டாக்டர் எர்த்குவேக். கார் ரெடியா இருக்கு. ஹலோ டாக்டர் எர்த்குவேக், நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரையும் தயார்படுத்தி வச்சிருக்கோம். ஷபாஷ் ரங்கா, வேதா சிட்டில இருக்கிற மக்களோட தூக்கத்தை கலைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. டாக்டர் எர்த்குவேக் தயாரிச்ச இந்த பூகம்ப மிஷினால எல்லா ஊரும் அப்படியே நடுங்க போகுது. ஆனா பாஸ், வேதா சிட்டி மக்களை பயமுறுத்துறதுனால உங்களுக்கு என்ன லாபம் பாஸ்? லாபமா? லாபம் இருக்காதுல்ல. இந்த மிஷினை வச்சு வெறும் ஒரே ஒரு ஊர்ல மட்டும்தான் நம்மளால எர்த்குவேக்கை உருவாக்க முடியும். ஆனா இப்ப நான் உருவாக்க போற மிஷினை வச்சு எந்த நாட்டுல வேணாலும் எப்ப வேணாலும் என்னால பூகம்பத்தை உருவாக்க முடியும். அப்புறம் எல்லா நாட்டிலையும் என்னோட ராஜ்யம் தான். ஒவ்வொரு ஊரையும் அப்படியே நடுங்க வச்சு என் ராஜ்யத்தை அங்க நான் அமைச்சுக்குவேன். எனக்கு என்ன தேவையோ அதை என்னால எடுத்துக்க முடியும். ஆனா அந்த மிஷினை தயாரிக்க ஒரு சரியான ஊர் எனக்கு இப்ப தேவைப்படுது. அந்த ஊர்ல உப்பு தண்ணியும் இருக்கணும், ஆத்துல போற நல்ல தண்ணியும் இருக்கணும், மலைகளும் இருக்கணும், சமவெளிகளும் இருக்கணும். அப்படியான ஒரு ஊர் தான் இந்த வேதா சிட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வேதா சிட்டில ஒரு சின்ன ட்ரையல் மட்டும்தான். ஒருவேளை இந்த ட்ரையல் சக்சஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் பயந்து போய் ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டு இதை விட பெரிய மிஷினை தயார் பண்ணி எந்த ஊர்ல வேணாலும் பூகம்பத்தை உருவாக்க முடியும். ஆனா இந்த மிஷினை இயக்குற அந்த ஜெனரேட்டருக்கு அதுக்கு நிறைய பெட்ரோல் தேவைப்படுது. போங்க, ஊருக்குள்ள இருக்கிற பெட்ரோல் பங்க்ல இருந்து ஏதாவது ஒரு டேங்கர் லாரி அப்படியே திருடிட்டு வந்துடுங்க. So now let the show begin. என்ன இது, காலங்காத்தாலே பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? அவனை கொஞ்ச நேரம் சமைக்க விடுங்களே, அப்புறம் தான் பாடுங்க. என்ன இது, பாடுறதையும் நிறுத்திட்டாரு. அப்படி இருந்தும் இன்னும் ஷேக் ஆயிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ இது பூகம்பம் மாதிரி தெரியுது. எல்லா இடமும் இப்படிதான் ஆடுது. இவ்ளோ மோசமா பூகம்பம் வந்திருக்கு. அங்க பாரு, ஃபேன் கூட கீழே விழுந்துடுச்சு. சரி வாங்க, இத பத்தி டிவி நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு கேக்கல. இப்பதான் வேதா சிட்டில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 6.5 ரிக்டர் அளவுக்கு ஒரு எர்த்குவேக் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எர்த்குவேக் இந்த வேதா சிட்டிக்கு வந்ததே இல்ல. இத பத்தி சொல்றதுக்கு டாக்டர் எர்த்குவேக் நம்ம நியூஸ் சேனலுக்கு வந்திருக்காரு. இத பத்தி சொல்ல போறாரு. இவர் எப்படி எதிர்த்து நம்ம ஊருக்கு இன்னைக்கு வந்திருக்காரு. இப்ப நம்ம கூட இருக்காரு. இப்ப இத பத்தி சொல்லவும் போறாரு. இந்த பூகம்பத்துக்கான காரணம் கிளைமேட்டோட சேஞ்சா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இத பத்தி நம்ம மிஸ்டர் எர்த்குவேக் கிட்ட கேட்டு விலாவரியா தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இப்ப இந்த வேதா சிட்டில ஒரு பவர்ஃபுல்லான எர்த்குவேக் வந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிக முக்கிய காரணம் இந்த எரிமலை மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சது எரிமலை இன்னும் கொஞ்ச நாள்ல வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் நடந்ததுன்னா அது மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும். யாராலையும் தப்பிக்க முடியாது. இதுல இருந்து நீங்க உயிர் தப்பணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த ஊரை நீங்க காலி பண்ணிட்டு போகிறது மட்டும்தான், வேற வழி இல்ல. என்னது, மொத்த ஊரையும் காலி பண்ணி ஆகணுமா? ஆமா,
ஒட்டுமொத்த ஊரையும் நீங்க காலி பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்ல, இங்க குறைஞ்சது ஒரு 2-3 வருஷத்துக்கு வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடமா இது மாறிடும். ஒரே ஒரு தடவை இந்த எரிமலை குமுற ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி குமுறிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி எர்த்குவேக் வந்துட்டு இருக்கும். ஆமா என்ன பண்றது? ஓகே டாக்டர் எர்த்குவேக், ஒரு நிமிஷம். we have the breaking news. இது ஒரு டேஞ்சரான சைனே தான். தயவு செஞ்சு உடனே ஒரு காலி பண்ணிட்டு எல்லாரும் போயிடுங்க. சொல்றத கேளுங்க. தேங்க்யூ வெரி மச். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா இந்த ஊரை விட்டு வெளியே போய் ஆகணும். நான் கிளம்புறேன். நீங்களே பாத்தீங்கல்ல பூகம்பத்துக்கான காரணம் என்னன்னு. இன்னைக்கு சாயந்தரம் நாம பூகம்பத்துக்கான காரணம் என்னன்றதை எரிமலை கிட்ட நின்னே போய் பார்க்க போறோம். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. 6 மணி வரைக்கும் உங்க டிவி ஸ்டேஷன் இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறமும் இருந்தா ப்ரோக்ராம் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சு ஊருக்குள்ள என்ன நல்லா நடந்திருக்குன்னு பார்க்கலாம். திருடன் என் டேக்கரை ஓட்டிட்டு போறான். சீக்கிரம் புடிங்க. லட்டு சிங் சார், உடனே வேதாஸ் நகருடைய மெயின் ரோடுக்கு வாங்க. இங்க சில பேர் பெட்ரோல் எல்லாம் கடத்திட்டு போற மாதிரி தெரியுது. எதுக்கு இப்ப இந்த வழியை மறைச்சுக்கிட்டு நிக்கிற? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, ஐயா சிவா, நான் உன் பக்கம் தானப்பா. எதுக்காகப்பா என்ன போட்டு அடிக்கிற? அட வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. பாத்தியா சிவா, என்ன பார்த்த உடனே திருட்டு பசங்க பயந்து ஓடிட்டானுங்க. இப்படிப்பட்டவனுங்களை எல்லாம் நான் சுண்டு விரல்ல தூக்கி போட்டு நசுக்கிடுவேன். ஓகே சிவா, நான் அப்ப கிளம்பட்டுமா? எப்போ என்ன உதவி வேணும்னாலும் சரி, இந்த லட்டு சிங்க கூப்பிடு, உடனே வந்துருவான். ஓகே சார், தேங்க் யூ ஃபார் தி ஹெல்ப். இருங்கப்பா, நான் போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். இங்க பாத்தியா, இந்த மாதிரி நேரத்துல கூட இவனுக்கு போட்டோ எடுத்துக்கணும்னு தோணுது. இதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல நான் எருமலையில இருந்து வந்த கல்ல பாத்திருக்கேன். அதனாலதான் போட்டோ எடுக்கிறேன். ஓகே, கல்லு சூடா இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரியா? இந்த கல்லு ஒண்ணு சூடாலாம் இல்லப்பா. நான் ஸ்டைலா கல்லு மேல கைய வச்சு சாஞ்சுக்கிட்டே போட்டோ எடுப்பேன். பார்த்தல்ல? உன்னோட செல்ஃபி வேலை முடிஞ்சதுன்னா நம்ம உடனே கிளம்பலாம்ல. சிவா வா. ரேவா, அங்க பாரு, வால்கேனோல இருந்து புகை வந்துகிட்டு இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், எப்பெல்லாம் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வரப்போகுதோ அப்போல்லாம் விலங்குகளுக்கு தான் முதல்ல தெரியுமா. ஆனா நம்மளோட டாகிய பாரு, ரொம்ப நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. அது இருக்கட்டும் சிவா, இங்க வந்து பாரு, போன்ல எர்த்குவேக் பத்தி சில வீடியோ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. வெயிட் ரேவா. ஏன் சிவா, என்னாச்சு? எஸ், ஏற்கனவே எனக்கு தோணுச்சு இதுல ஏதோ குழப்பம் இருக்குன்னு. சீக்கிரம் வா, நம்ம லட்டு சிங் சார் கிட்ட போகலாம். ஆனா சிவா, என்னாச்சுன்னு சொல்லு. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. போற வழியில சொல்ற, சீக்கிரம் வா. நீ என்ன சொல்ற சிவா? வேதாஸ் நகரத்துக்கு எர்த்குவேக்கால எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு தெரியுமா? நீ என்னடான்னா இதெல்லாம் அசால்ட்டா டூப்ளிகேட்னு சொல்ற? வால்கனோ பிளாஸ்ட், இந்த எர்த்குவேக் எல்லாமே டூப்ளிகேட்டா?
இது எல்லாமே டூப்ளிகேட். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இந்த வீடியோவை பாருங்களேன். இந்த ஹெலிகாப்டர் வால்கனோக்குள்ளேயே போகுது. ஐ அம் வெரி ஷூர் அந்த வால்கனோக்குள்ள வேற என்னமோ நடக்குது லட்டு சிங் சார். ரைட், நீ சொல்ற விஷயம் 100% சரிதான் சிவா. செகண்ட் ப்ரூஃப், நானும் ஆர்டியும் ஒரு ராக்கை டச் பண்ணி பார்த்தோம். அது ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஆனா எரிமலையில இருந்து வந்த ராக்கா இருந்தா அது ரொம்பவே சூடா இருக்கும். கரெக்ட், வா போலாம். இப்பவே போய் பாத்துருவோம் எது லட்டு நெய். அதாவது பால்ல இருக்கிற தண்ணியை நான் எப்படி தனியா பிரிக்கிறேன்னு பாரு. வா போலாம். இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்காக எரிமலை கிட்ட வரா? எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி அவனை திருப்பி அனுப்புங்க, இல்லைன்னா என் பிளான் எல்லாமே வேஸ்டா போயிடும். சீக்கிரம் அனுப்புங்க. சீக்கிரம் வண்டியை திருப்பியா. ஐயோ வருதியா, ஏதோ ஒரு கல் வருது. அங்க பாரு, அத பாரு, கல் வருது பாரு. நம்ம கிட்ட தான் வருது. நிறுத்தியா, சீக்கிரம் சீக்கிரமா சீக்கிரமா வேகமா போ. எவனாவன்? யாராவது இருந்தா வாங்கப்பா, அந்த கல்லை நிறுத்துங்க. காப்பாத்துங்க. கான்ஸ்டபிள், என்னையா அவ்வளவு வேலை கொடுத்து நமக்கு கவர்மெண்ட் கொடுத்த புல்லட்டை விட்டுட்டு இப்படி கீழே இறங்கி ஓடி வரிய? சரி ஓட்டு. ஓட்டியா ஓட்டியா, வேகமா ஓட்டியா. லட்டு சிங் சார், நீங்க எங்கே இருங்க. நான் உள்ள போய் என்ன குழப்பம் நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரியா? இந்த பையனுக்கு இப்ப என்னதான் வேணுமா? எதுக்காக இங்க வந்து ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்? ரேபா, என்னோட சந்தேகம் சரிதான். இந்த வால்கனோ பிளாஸ்ட், இந்த எர்த்குவேக் எல்லாமே ஃபேக் தான். இங்க சில பேர் உள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பையனை காலி பண்ணுங்க. ஃபயர்! சீக்கிரமா அந்த பையனை அடிங்க. அவன் யார்கிட்டயோ எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் சின்ன பையா, இங்க நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். என்னோட பேரு சிவா. டாக்டர் எர்த்குவேக், நீங்களா? உங்களோட இன்டர்வியூவை நான் டிவில பார்த்தேன். அங்கிள், இது எல்லாமே டூப்ளிகேட்ங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் தெரியல. இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன் தம்பி.
நல்ல கேளு, ஏன்னா நீதான் இங்க இருந்து திரும்பி போகவே போறது இல்லையே. அப்போ இதான் விஷயமா? நீங்க உங்களோட இந்த எர்த்குவேக் மிஷினை வச்சு இந்த மொத்த உலகத்தையும் பிளாக்மெயில் பண்ண பாக்குறீங்க, அத வச்சு காசும் சம்பாதிக்க பாக்குறீங்க. ஆனா உங்களோட கனவு தான் எங்கே முடிஞ்சு போச்சே சார். யார் சொன்னா முடிஞ்சு போச்சுன்னு? என் கனவை முடிக்கிறதுக்கு இங்க யார் இருக்கான்னு சொல்லு முதல்ல. நான் இருக்கேனே, என்னை விட உங்களுக்கு வேற யார் வேணும்? நானே உங்களுக்கு அதிகம் தான். சின்ன பையன், நீ என்ன தடுத்து நிறுத்துறியா? வாட் a joke. என்ன அங்கிள், நான் தான் சொன்னேன்ல பையனை மட்டும் சொல்லாதீங்கன்னு. ஷிவா, என்னோட பேரு ஷிவா. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? புடிங்க அவனை, அடிச்சு காலி பண்ணுங்க. புடிங்க, வாங்க அங்கிள், என்ன வந்து புடிங்க. என்னைய துரத்துது. ஐயோ, கல்லு கல்லு கல்லு, காப்பாத்துக்க காப்பாத்துக்க, யாராவது நிறுத்துக்கப்பா. கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள், கமாண்டோஸ் கூப்பிடு, கூப்பிடியா கமாண்டோஸ். ஓகே அங்கிள், இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களை கஷ்டப்படுத்துவேனா? Ôi! Yay! இவன் பையனா இல்ல ஆபத்தோட முழு உருவமாயா? பையனை சொல்லாதீங்க சார், தேடி வந்து அடிப்பா சார். வேற வழி இல்ல, டனல் இதோட முடிஞ்சு போச்சு சார். இங்க பாரு, என்கிட்ட மட்டும் வந்துடாத. நான் ரொம்ப மோசமான சயின்டிஸ்ட். ஆமா, புரிஞ்சுக்கோ. என்னால எர்த்குவேக்கே வர வைக்க முடியும், தெரியுமா உனக்கு? அதை வச்சு பல நாடுகளை என்னால அழிக்க முடியும். இங்க பாரு, நீ இன்னொரு ஸ்டெப் கிட்ட வந்த, இந்த மிஷின் ஆன் பண்ணி விட்டு வேதாஸ் நகரத்தை உரு தெரியாம அழிச்சிருவேன். ஜாக்கிரதை. அங்கிள், இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா இத பத்தி லட்டு சிங் சாருக்கு எல்லா விஷயமும் தெரியும். இது எல்லாமே ஃபேக்குன்னு. இப்போ உங்க பூகம்பத்தை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. நீங்களா என் கூட வரீங்களா இல்ல
ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? இருந்து ஃபைட்டா என்ன யார் நினைச்ச? நான் ஒரு சயின்டிஸ்ட்மா, என்னால சடல போட முடியாது. நீயே ஒரு சின்ன பையன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிற. பையனை சொல்லாதீங்க சார், 6 நேரத்துல ஜம்ப் பண்ணி அடிப்பான். பையனை கூப்பிடக்கூடாது. என்னோட ஒட்டுமொத்த பிளானையும் மண்ணோட மண்ணாக்கிட்டாங்க இந்த பையன். என் கனவு ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க இந்த பையன். இன்ஸ்பெக்டர் சார், முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க இந்த பையனை. என்னோட எல்லா ப்ராஜெக்டையும் காலி பண்ணிட்டாங்க இந்த பையன். விடாதீங்க இவனை. ஒட்டுமொத்த உலகத்தையே என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைச்ச என் ஆசையை காலி பண்ணிட்டான். இவனை சின்ன பையன் மட்டும் சொல்லாதீங்க யாரோ. இவனை தூக்கி ஜெயில போடுங்க சார். பையன் எத்தனை நாள் சொல்லுவேன்? பையன் தான். என்ன பண்ணுவ நீ? என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொல்லுவேன், 1000 தடவை சொல்லுவேன், நீ பையன் தான். வா, அடிக்கிறியா? அடி. பையன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? இதுல தப்பான விஷயம் வேற ஒண்ணும் இல்லையே, சொல்லுங்க. இந்த பையன் சீட்டரா இருக்கா. முதல்ல பையன் சொல்றதுக்கு சுத்தி அடிச்சா, இப்ப பையன் சொல்லாம வேற என்ன சொல்றதுன்னு கேக்குறா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஜெயிலுக்கு கூட்டு போக. நீ ஜெயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் உட்காந்து நல்லபடியா யோசிச்சு பாரு. சிவா என்ன எல்லாம் செஞ்சான், எப்படி செஞ்சான்னு. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச் கண்ணா. விஞ்ஞான ரீதியா கண்டுபிடிக்க முடியாததை நீ கண்டுபிடிச்ச பாத்தியா? யூ ஆர் ரியலி கிரேட் சிவா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.